ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீராஜ் அனலைஸ். ஜூன் 24, 1993 அன்னைக்கு ஈவினிங் 4:15க்கு ஜெனிஃபர் அவங்க அப்பா ரேண்டியோட கிளம்பி அவங்களோட ஃப்ரெண்டு எலிசபெத் வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க அப்பா அந்த வீட்டில் அவங்கள விட்டுட்டு கிளம்பி போயிட்டாரு. எலிசபெத்தும் ஜெனிஃபரும் சேர்ந்து 2 பேரும் பார்ட்டி அட்டெண்ட் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலைல வரைக்கும் இவங்க 2 பேருமே வரல. இவங்களுக்கு என்ன நடந்துச்சு, இதனால் அவங்க வீட்டுக்கு திரும்பி வரல. 1993 ஒரு ட்ரூ கிரைம் கேஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எலிசபெத் கிறிஸ்டின் ஜூன் 21, 1978 பிறந்தாங்க. ஜெனிஃபர் இவங்க ஆகஸ்ட் 15, 1978 பிறந்தாங்க. 2 பேரும் வால்ட்ரைப் ஹை ஸ்கூலில் ஒன்றா படிச்சுக்கிட்டு இருக்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஜூன் 21, 1993 அன்னைக்கு ஜெனிஃபர் அவங்க அப்பா ரேண்டியோட கிளம்பி அவங்க ஃப்ரெண்டு எலிசபெத் வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க அப்பா எலிசபெத் வீட்டில் அவங்களை இறக்கி விட்டுட்டு கிளம்பி போயிட்டார். இதுக்கப்புறம் எலிசபெத், ஜெனிஃபர், எலிசபெத்தோட அம்மா 3 பேரும் நைட்டு 8 மணிக்கு ஸ்ப்ரிங் ஹில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற இந்த 2 பேரோட ஸ்கூல்மேட்டோட பர்த்டே பார்ட்டிக்கு கிளம்பி இங்கே இவங்க 2 பேரையும் இறக்கி விட்டுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு காலைல தான் நாங்கள் வருவோம், நீங்கள் வீட்டில் போய் தூங்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 2 பேரும் பார்ட்டி அட்டெண்ட் பண்ணுறாங்க. ரொம்ப நேரம் ஆகுது. மிட் நைட் ஆனோடனே இந்த 2 பேரும் பார்ட்டியிலேருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணாங்க. ஜெனிஃபரும் எலிசபெத்தும் எல்வே ட்ராக்கில் போய் டிசி ஜெஸ்டர் பார்க் வழியாக போகிற வழியில் ஒரு காட்டுப்பகுதி இருக்காங்க. அங்கேருந்து 10 நிமிஷத்தில் எலிசபெத்தோட வீட்டுக்கு ஷார்ட்கட்டில் போயிடலான்னு முடிவு பண்ணி அந்த வழியில் கிளம்புனாங்க. இந்த இடம் எலிசபெத் வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அந்த டயத்தில் ரவுலுங்கிற ஒருத்தரோட பர்த்டே பார்ட்டி அங்கே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கேங்லேருந்து 6 பேர் பீர் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த 2 கேர்ள்ஸும் அந்த வழியாக நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பார்ட்டியில் வில்டார் ரியல்ங்கிற பிளாக் அண்ட் ஒயிட் கேங் மெம்பர் இல்லாத ஒருத்தர் அந்த கேங் மெம்பர்ஸோட சேர்ந்து பார்ட்டியில் கலந்துக்கிட்டாரு. 5 நிமிஷத்தில் வில்டார் ரியல்ங்கிறவரோட 3 பேர் சண்டை போட்டாங்க. அவர் அடிச்சதில் அவர் அங்கேயே மயங்கி விழுந்துட்டார். இதுக்கப்புறம் இந்த வில்டார் ரியலை அந்த கேங் மெம்பர்ஸ்லாம் நம்ம கேங்கில் சேர்த்துக்கலாமான்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சில நிமிஷத்தில் கேங்கோட லீடர் பீட்டர் வில்டார் ரியல்கிட்ட வந்து நீங்கள் எப்போ வேணால் எங்களோட பார்ட்டியில் கலந்துக்கலான்னு சொன்னார். இதுக்கப்புறம் மற்ற கேங் மெம்பர்ஸோடு சேர்ந்து உட்காந்து பீர் சாப்பிட ஆரம்பித்தார். கொஞ்ச நேரத்தில் பீர் பாட்டில் மேலே தூக்கிக்கிட்டு இந்த விஷயம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். அப்போ மற்ற கேங் மெம்பர்ஸ்லாம் வில்டார் ரியலுக்கு பீர் பாட்டில் கொடுத்தாங்க. அவரும் அதை வாங்கிக்கிட்டாரு. 40 நிமிஷம் கழிச்சு ஜெனிஃபரும் எலிசபெத்தும் இவங்க இருக்கிற இடத்த கிராஸ் பண்ணி போனாங்க. அப்போ அந்த குரூப்ல இருந்து ஜோஸுங்கிற ஒரு நபர் எலிசபெத்தோட டெஸ்ட்டை தொட்டு கில்ல முயற்சி பண்ணாரு. அவங்க ஜோஸோட கையை தட்டி விட்டுட்டு அங்கேருந்து போக ஆரம்பிச்சாங்க. அதுக்கு ஜோஸ் நோ பேபி வேர் ஆர் யூ கோயிங்னு கேட்டிருக்காரு. உடனே எலிசபெத்தோட கழுத்தை பிடிச்சி கையால் இழுத்து அவங்கள கீழே தள்ளி விட்டாரு. அதுக்கப்புறம் அந்த குரூப் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து கீழ்ப்பக்கம் இழுத்துட்டு போனாங்க. அப்போ எலிசபெத்தை ஹெல்ப்னு கேட்டு கெஞ்ச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அண்டர்வேரை கேட்ட சொல்லி எல்லாரும் வற்புறுத்தினாங்க. இந்த டயத்தில் ஈஸியாக ஜெனிஃபர் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிருக்க முடியும். ஆனால் அவங்க அதை செய்யலை. அவங்க ஃப்ரெண்டு எலிசபெத்தை காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க. அவங்கள பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு கேங் மெம்பர்ஸ் 5 பேரும் சேர்ந்து இந்த 2 பெண்களையும் 1 மணி நேரத்தில் பல தடவை ரேப் பண்ணியிருக்காங்க. இந்த கேங் மெம்பர்ஸில் 14 வயசான வெனன்சியோவும் யூனியன் மெட்டல்ங்கிற இந்த 2 பேரையும் தவிர பாக்கி எல்லாரும் அந்த பெண்களை ரேப் பண்ணியிருக்காங்க. இவங்க ரேப் பண்ண டயத்தில் எலிசபெத்தும் ஜெனிஃபரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து அந்த கேங் மெம்பர்ஸ் சேர்ந்து தப்பிக்கிறதுக்கு எதிர்த்து போராடினாங்க. எலிசபெத்தும் அவங்க காலால் வச்சு அவங்கள தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஜெனிஃபரை கடிச்சு அவங்கள காப்பாற்றிக்க முயற்சி பண்ணாங்க. இதுக்கப்புறமா இந்த 2 பேரால் அவங்கள எதிர்த்து போராட முடியல. எலிசபெத் அவங்க ஃப்ரெண்டு ஜெனிஃபரை பார்த்து அழ ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் இந்த 2 கேர்ள்ஸையும் இந்த கேங் மெம்பர்ஸ் எல்லாம் நல்லா பார்த்ததுனால அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு பயந்து கான்ட்டுங்கிற கேங் மெம்பர் இவங்களை கொல்ல சொன்னார். அப்போ வெனன்சியோங்கிற 14 வயசு பையனை மட்டும் அதே இடத்துல விட்டுட்டு மற்ற கேங் மெம்பர்ஸ்லாம் அந்த 2 கேர்ள்ஸையும் கட்டாயப்படுத்தி அழைச்சிட்டு போய் காட்டு பகுதிக்கு போனாங்க. ஆனால் இந்த கேங்கில் எரிட்மேனும் ஓப்ரைன்ங்கிற 2 பேரும் மட்டும் கருப்பினத்தை சேர்ந்தவங்க. விலாட்ரியலும் எரிட்மேனும் சேர்ந்து ஜெனிஃபரோட கழுத்தை நெரிச்சு எலிசபெத் கண்ணு முன்னாடியே அவங்க ஃப்ரெண்டு கொலை பண்ணாங்க. இப்போ எலிசபெத்தோட கழுத்தை மற்ற கேங் மெம்பர்ஸ்லாம் அழுத்தி பிடிச்சிட்டு இருந்தாங்க. இதனால அவங்களோட ஃப்ரெண்டோட டெத்தை பார்க்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. இதுக்கப்புறம் எலிசபெத் அந்த கேங் மெம்பர்ஸ்லாம் சமாதானம் முயற்சி பண்ணி அழுதாங்க. அந்த கேங் மெம்பர்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து இவங்கள்ட்ட ஃபோன் நம்பர் வாங்கினாங்க.
அப்போ எலிசபெத் அங்கேயும் தப்பிச்சு போக முயற்சி பண்ணாங்க. காண்ட்டு, ஜோஸு, பெரேல் 3 பேர் சேர்ந்து தப்பிச்சு போகிறத பார்த்தா முதுகில் பலமுறை குத்தி அவங்கள உதைச்சி அவங்க 3 பல்ல பிடுங்கி அவங்களோட விழா எலும்பையும் உடைச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த 3 பேர் சேர்ந்து அவங்களோட ஷூலேஸ் எடுத்து அவங்களோட கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சுருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த கேங் மெம்பர்ஸ் சேர்ந்து அந்த 2 பெண்களும் வந்து இறந்து போயிட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவங்க கழுத்தை மீழ்ச்சி செக் பண்ணியிருக்காங்க. இவங்க இறந்து போனது கன்ஃபார்ம் பண்ணோன்னே இந்த கிரைம் சீன்லேருந்து வெளில போகிறப்ப காண்ட்டு எலிசபெத் கையிலேருந்து ரெசிஸ்டன்ட் வாட்ச் எடுத்து அதை ஜோஸுக்கிட்ட கொடுத்தது. எனக்கு இது வேணாம், அது நீ வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஜோஸு, ரியோ இவங்க எல்லாரையும் தன்னோட வீட்டிலேருந்து இறக்கி விட்டாரு. அவங்களோட சிஸ்டர் ஜோ காண்ட்டு கிறிஸ்டினோ காண்ட்டோட வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. விலானி ரியலுக்கு ப்ளீடிங் ஆகிறத பார்த்துட்டோம். பெரலோட ஷர்ட்டில் வந்து ஒரு பிளட்டாக இருந்ததையும் பார்த்துட்டு என்ன காரணம்னு கேட்டிருக்காரு. இதுக்கான காரணம் வந்து நாளைக்கு நியூஸில் உங்களுக்கு தெரியும்னு வேடிக்கையாக சொன்னாங்க. விலானி ரியரும் பெரலும் 2 பெண்ணை வந்து ரேப் பண்ணதாக சொன்னாங்க. காண்ட்டு வீட்டுக்கு திருப்பி வந்ததுக்கப்புறம் அந்த கேர்ள்ஸ்லேருந்து திருக்கின பொருட்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து பிரித்து எடுத்துக்கிட்டாங்க. இந்த டைம் ஜெனிஃபரும் எலிசபெத்தும் வீட்டுக்கு வராதனால சந்தேகப்பட்டு 2 பேரோட பேரண்ட்ஸும் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸ் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த கேஸ் வந்து விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ கிரைம் ஸ்டாப்பருக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அது வரைக்கும் 2 கேர்ள்ஸையும் தப்பான இடத்துல போலீஸ் தேடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க எங்கே இருக்காங்கன்னு போலீஸுக்கு தெரிய வந்துச்சு. இந்த ஃபோன் காலில் பர்த்டே பார்ட்டி நடந்த இடத்துல இருந்து எலிசபெத் வீட்டுக்கு போகிற வழியில் இடையில இருக்க ரயில்வே ரோடுக்கு பக்கத்தில் மரங்கள் நிறைஞ்ச ஒரு இடத்துல 2 பெண்களோட நிர்வாணமான உடல் கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் எலும்பி செதறி கிடந்தது இவங்க கவனிச்சாங்க. ஆதி ரெட் கலர் பெல்ட் மட்டும் கிடந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த பெண்களோட உடலை போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. டாக்டர்ஸ்லாம் செக் பண்ணிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இவங்களை ரேப் பண்ணி கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த பெண்களோட பற்களை வச்சு இதுதான் ஜெனிஃபரும் எலிசபெத்துங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இந்த குரூப் மெம்பர்ஸ்லாம் வெளில போயிருக்க டயத்தில் கிறிஸ்டினாவும் ஜோ காண்ட்டும் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இந்த தகவல் கிடைச்சோன்னு போலீஸ் அங்கே வந்து கேஸ் ரிஜிஸ்டர் போட்டு இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஜோவும் அவரோட ஒய்ஃபும் வந்து வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கப்ப 18 வயசுன பீட்டருங்கிறவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் வீட்டுக்கு வந்தாங்க. 2 கேர்ள்ஸ் வந்து ரேப் பண்ணிட்டு கொலை செஞ்சதை பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தது அங்கே கேட்டோம். மேலும் அவங்கள்ட்ட இந்த திருடின பொருட்களை இருந்து இவங்க வந்து ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. இந்த பெண்களை கொலை செஞ்சதை பற்றி அவங்க எந்த வருத்தமும் படல, சிரிச்சு சந்தோஷமாக இருந்தாங்க. அப்போ ஜோ காண்ட்டு என்னோட பேர் பீட்டர் காண்ட்டும் அந்த கொலை செஞ்சுருக்கான். அவன் தான் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் கேங்கோட லீடர்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் போலீஸ் தொடர்ந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கப்ப இந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட அட்வொகேட்டு எலிசபெத்தும் ஜெனிஃபரும் வீட்டுக்கு போகிறவையில் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கேங்கை சேர்ந்த நபர்கள்லாம் அவங்களை அடித்து டார்ச்சர் பண்ணி ரேப் பண்ணி அப்புறம் மர்டர் பண்ணியிருக்காங்கன்னு மேயர் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அந்த கேங்கில் 2 பிரதர்ஸ் இருந்தாங்க. இந்த ரேப் நடக்கும்போது அந்த 2 பேரும் அந்த இடத்த விட்டு வெளில போயிருக்காங்க. ஆனால் அவங்க போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அந்த கேங்கில் பல பேர் இருந்தாலும் யாருமே அந்த ரேப் வந்து தடுக்க முயற்சி பண்ணலை. எனக்கு இது ரொம்ப மன உளைச்சலாக இருக்குன்னு சார்ஜென்ட் மில்லர் வந்து கோர்ட்டில் சொன்னார். ஜூன் 23, 1993 போலீஸ் எல்லா சஸ்பெக்ட் வீட்லேயும் போய் அவங்க வந்து விசாரணை பண்ண ஆரம்பித்தாங்க. ஓப்ரைட்டுங்கிற வீட்டில் கிரைம் சீன்லேருந்து கண்டுபிடிச்ச ரெட் கலர் பெல்ட்டோட இன்னொரு பார்ட் வந்து அங்கே கிடச்சிச்சு. இதுக்கப்புறம் இவங்க தான் குற்றவாளின்னு உறுதி பண்ணி பீட்ரு, ஜோஸு, ஓப்ரைட்டு, ரியல் இவங்க மேலே வந்து கொலை குற்றம் சாட்டினாங்க. வெனான்சியோ 14 வயசான இவருக்கு வந்து சில குற்றவாளின்னு ஒரு மாதிரி கேஸ் போட்டாங்க. இதுக்கப்புறம் வெனான்சியை வந்து வாக்குமூலம் கொடுத்தாரு. விசாரணை எப்போ இந்த டெக்சாஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸுக்கு இந்த கேஸ் வந்து மாற்றினாங்க. பீட்ரு, காண்ட்டு, ஜோஸு, ஓப்ரைன் இவங்களுக்குலாம் மரண தண்டனை கொடுத்தாங்க. மற்ற கேங்கில் இருக்க 4 பேர் இவங்களுக்கு எதிராக வந்து சாட்சி சொன்னாங்க. மற்ற 4 கேங் மெம்பர்ஸுக்கு 40 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க. சிமன்ஸுங்கிற ஒரு நபர் 18 வயசுக்கு குறைவாக இருக்கிற இந்த குற்றவாளிக்கு அமெரிக்கன் ஹைகோர்ட் வந்து தடை போட்டிருந்தாங்க. இதனால அவரோட மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக மாறினுச்சு. பெரேலுக்கு அக்டோபர் 10, 2029 அவருக்கு பரோல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விலாரியலுக்கு செப்டம்பர் 20, 1929 பரோல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 7 ஜனவரி 1993 காண்ட்டு, ஓபர்ட், ஜோஸ் இவங்க 3 பேர் மேலேயும் 27 வயசான பார்ச்சிசியாங்கிற ஒருத்தர் வந்து கொலை கேஸில் இவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க. உங்க மேலே யாரும் கேஸ் போடலனாலும் கொலையில் வந்து இவங்களுக்கு வந்து சம்மந்தம் இருந்துச்சு. அதுக்கு வந்து இவங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்தாங்க. அப்போ ஓபரைட் வந்து ஒரு வாக்குமூலம் கொடுத்தாரு. பார்ச்சிசியா கொலையில் வந்து எங்களுக்கு சம்மந்தம் இருக்குது, ஆனால் யார் என்ன செஞ்சான்னு எனக்கு சரியாக தெரியல. அன்னைக்கு நான் குடிபோதை இருந்ததுனால என்ன நடந்துச்சுன்னு சரியாக சொல்ல முடியலன்னு அவர் சொன்னார். ஆனால் அந்த கிரைம் சீனில் ஜோஸோட DNA கிடச்சிச்சு. ஜூலை 11, 2006
தூக்கில் போடப்பட்ட மோத நபர் ஓப்ரைட் தான். அவருக்கு வந்து மரண தண்டனை கொடுக்குறப்ப எலிசபெத் ஜெனிஃபர் ஃபேமிலிகிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அப்புறம் என்னோட ஃபேமிலிகிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் உடனே அவருக்கு வந்து மரண தண்டனை கொடுத்தாங்க. ஜோஸ் இந்த மரண தண்டனை எதிர்த்து கேஸ் ஃபைல் பண்ணாரு. ஆனால் டெக்சாஸ் கோர்ட்டில் இவரோட கிரிமினல் அப்பீலை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஜோஸ் மெட்டலோட கேஸ் வந்து சரியாக விசாரணை நடத்தாமலே இவருக்கு மரண தண்டனை கொடுத்ததா ஒரு சர்ச்சையாக மாறினுச்சு. 2004 அமெரிக்காவுக்கு எதிராக மெக்சிகன் கவர்மெண்ட்டு சர்வதேச நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போட்டாங்க. 2005 கேஸை விசாரிக்க கோர்ட் வந்து உத்தரவு போட்டாங்க. இதுக்கப்புறம் ஜோஸ் மெட்டலோட மரண தண்டனையை வந்து நிறுத்தி வச்சாங்க. அமெரிக்க கவர்னர் இந்த மரண தண்டனை நிறுத்தி வச்சதுக்கு அவர் கட்டுப்படலை. ஜெனிஃபர் எலிசபெத் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இந்த மரண தண்டனை வந்து ஆதரிச்சாங்க. இதுக்கப்புறம் ஜோஸ் மெட்டல் அக்டோபர் 5, 2018 நைட்டு 9:59 தூக்கில் போட்டு அவருக்கு தண்டனை கொடுத்தாங்க. கடைசி நிமிஷத்துல இந்த கேஸ் வந்து அப்பீல் பண்ணாரு. ஆனால் உச்ச நீதிமன்றம் வந்து தள்ளுபடி பண்ணிச்சு. அப்பாவியான சின்ன பொண்களை வந்து ரேப் பண்ணி கொலை செஞ்ச இந்த மோசமான நபருக்கு 15 வருஷம் கழிச்சு தண்டனை கொடுத்துருக்காங்க. வெனன்சியோ மெட்டலுக்கு லைஃப் டைம் பரோல் கொடுக்கக்கூடாதுன்னு அட்வொகேட் ஸ்ட்ராங்காக போராட்டினாரு. 17 வருஷம் கழிச்சு பீட்டர் கான்ட்டுக்கு ஈவினிங் 6-9 மணிக்கு ஊசி போட்டு அவருக்கு வந்து மரண தண்டனை கொடுத்தாங்க. ஆண்ட் மெலின், ஓப்ரைட், ஜோஸ் இவங்க 4 பேரையும் கல்லறையில் அடக்கம் பண்ணாங்க. ஜெனிஃபர் எலிசபெத்தோட டெத்து ஃபாரஸ்ட் நெய்பர்ஹுட் போஸ்டோன்ல வந்து இந்த கேஸ் அந்த பகுதியை வந்து உள்கிடுச்சு. வால்டரிக் ஹை ஸ்கூலில் இவங்களுக்கு நினைவு சின்னம் வச்சுருக்காங்க. இன்னொரு நினைவு சின்னம் ஜெஸ்டர் பார்க்லையும் வச்சுருக்காங்க. இந்த கேஸில் எந்த ஒரு விஷயமே தெரியாத அப்பாவியான 2 கடத்திட்டு போய் டார்ச்சர் பண்ணி ரேப் பண்ணி இந்த குரூப் வந்து கொலை செஞ்சுருக்கு. எவ்வளவோ தண்டனை கொடுத்தாலும் இந்த மாதிரி தப்பான விஷயங்கள்லாம் அப்போலேருந்தும் இப்போ வரைக்கும் வருஷமாக தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு 15 வருஷம் ஆயிருக்கு. இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களாம் உடனே தண்டனை கொடுத்தாதான் இனிமேல் யாரும் இந்த மாதிரி செய்யணும்னு நினைக்கவே மாட்டாங்க. இந்த கேஸை பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு க்ரைம் ஸ்டோரியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடப்படுது உங்கள் ஸ்ரீராஜ் ஜெர்னலிஸ்ட்.